இந்த ஃபில்டரில் என்ன எழுதியிருக்கும்னா மேக்ஸ்ட்ரோ ப்ரோன்னு எழுதியிருக்கும். ஸோ பிரிட்டாலேயே வந்து நிறைய ஜக் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட்ரோ ப்ரோன்றது தான் செட் ஆகும். ஸோ இந்த ஃபில்டரோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற லைம் ஸ்கேல், அதுக்கப்புறம் ஹெவி மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து குளோரின், இது மூணையும் கண்டிப்பாக வந்து எடுத்துரும். இதை எடுத்துட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்டரை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபில்டரை வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா சில் தண்ணியாக ஒரு ஜக் எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே இந்த ஃபில்டர் மேலே வந்து ஊற்றுங்க. ஃபில்டர் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஸோ நீங்கள் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃபில்டரை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபில்டரை வந்து அட்டாச் பண்ணணும். டைரெக்டாக வந்து ஒரு கழுவி மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமானது என்ன வேலைன்னா, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை வந்து நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். தண்ணி அங்கங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து அட்டாச் பண்ணாமல் லைட்டாக வந்து ஃபில்டரை வந்து சேக் பண்ணணும். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியில் இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகணும். அதனால் வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு இப்போ போய் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ண போகிறோம்னா, மூடியை வந்து திறந்துருங்க. மூடி கொஞ்சம் திறக்க லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையில ஈஸியாக தண்ணியில் வந்து கையை விட்டு விளையாட முடியாது. நம்மளால் தான் வந்து மூடியை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபில்டரை வந்து அப்படியே நடுவில் வச்சு லைட்டாக ஒரு அமுக்குனிங்கன்னா ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான் ஈஸியாக வந்து நம்ம ஃபில்டரை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜக் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. என்ன தண்ணினாலும் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து டேப் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டேப் வாட்டர் வந்து ஒரு ஜக் பிடிச்சி இப்போ வந்து தண்ணியை வந்து ஊற்றிடலாம். நல்லா கீழே சொட்டாக வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணும். இதோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்களா, தண்ணியில் இருக்கிற குளோரின் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லைம் ஸ்கேலையும் வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் வந்து மெட்டல்ஸு, தேவையில்லாத மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுதான் இதோட வேலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறது அதெல்லாம் இது பண்ணாது. தண்ணியை வந்து நல்ல டேஸ்ட்டான தண்ணியை கொடுக்கும். இந்த மாதிரி குளோரின் எல்லாமே எடுத்துரும். முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து இந்த தண்ணியை வந்து குடிக்க கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்